ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி டேவே ரொம்ப பரபரன்னு தான் இருந்தது. காலைல எழுந்தோடனே நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலைங்க. ஒன் சைட் சாதம், அப்புறம் இன்றைக்கி மாவு வேறு இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு இன்னொரு சைட் பொங்கல் வச்சுட்டேன். இன்றைக்கி 7 மணி போல் தான் நான் எழுந்திரிச்சேனே. அதுக்குள்ளே பார்த்தா ஆர்வம் நான் டியூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாரு. சாப்பாடு எதுவும் செய்யணுமா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். செய்யின்னு சொன்னால் கூட நம்ம மனசு செய்ய தோணாது. ஆனால் செய்யாத, நீ தூங்கு, ரெஸ்ட் எடு, நம்ம மேலே கேரிங் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரிஸ்க்னஸ் வந்துடும். அது மாதிரி தான் எனக்கும். ஐயோ, மனுஷன் இப்படி சொல்லிட்டாருன்னு பரபரன்னு என்ன செய்கிறதுனே தெரில. அதனால ஒரு பக்கம் பொங்கல், ஒரு பக்கம் சாதம்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் இருந்தது. இதை வச்சு குழம்பு வைக்கலாம் நேரம் இல்லை, அதுக்குள்ளே கிளம்பி போயிடுவாரேன்ட்டு ஒரு சைடு ரசமும் இதை தொக்கு மாதிரி பண்ணிடலான்னு ஒரு சைடு தொக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாமே பண்ணி ஒரு வழியாக அவர் கிளம்புறப்ப நானே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு ஆதவனுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் ரெஃப்ரெஷ்ஷே ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த தொக்கு பண்ணாலாம் எனக்கு என்ன பண்ணணுன்னா, அதில் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அது அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இப்போ லெஃப்ட் ஒரு மீன் குழம்பு இருந்தது, அதையும் அவருக்கு பேக் பண்ணி கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் ரசம், கொஞ்சம் பொரியல்னு வச்சு சாப்பிடுங்கன்னு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஊற்றாமல் இருக்கணும்னு கவர்லாம் போட்டு சேஃபாக எல்லாமே பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி டே இப்படி தான் போணுச்சு. ஆனால் ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்.